இப்போ ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு விஷயம் பயப்படுவாங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன் நம்ம குழந்தைங்களுக்கு பயங்கர சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குமான்ட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சென்னை கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸில் ஒரு 60 நாஸ் இருக்காங்கன்னா அத்தனை பேருமே கரெக்டாக இருக்கணும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலாக கேர் எடுத்து கவுன்சிலிங் கொடுக்கறதெல்லாம் இருக்கு மேம். இது உண்டு. ஏன் அப்படின்னா அகாடமிக்கலாக வி ஆர் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா ஒரு கன்சிக்யூட்டிவாக ஒரு 5 இயர்ஸாக வி ஆர் ஒன்லி கெட்டிங் அ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. வி ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் டை அப் வித் த கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிட்டேரியன் ஷிப்பிங் கம்பெனி, லாஜிஸ்டிக்ஸ், Maersk, DHL, Flipkart, Amazon. ஸோ இந்த டெலிவரி அசட்டில் படித்தாலே அவங்க ஒரு அசட்டாக மாறிடுவாங்க போல, இல்லை பேருக்கு ஏற்ற மாதிரியே. இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டுக்கு நம்மகிட்ட யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய IQAC கோஆர்டினேட்டர் கஜலட்சுமி ஸ்ரீதரன் மேம் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேட்க போகிறோம். எனக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நான் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஸோ மேம், ஃபஸ்ட்டு கேள்வியே அசட் கிட்ட நான் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு விஷயம் பயப்படுவாங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன் நம்ம குழந்தைங்களுக்கு பயங்கர சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குமான்ட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சென்னை கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி க்ரீன் லஷ் கேம்பஸ் மேம். அண்ட் தென் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் வந்து வில் பி ஃபாலோவிங் இட். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஜென்ரலாகவே ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் இருக்கும் போது ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ காலேஜ் போகிறாங்க அப்படின்னவும் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ அது ஆப்வியஸ் தான். ஸோ நம்மளுமே அந்த பேரண்டியல் இதில் இருக்கிறதுனால இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்கள் அந்த அப்ரோச்சோடு தான் பார்க்குறோம். ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே எங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்னா, இட்ஸ் அ 24/7 CCTV சர்வைலன்ஸ் உள்ள ஒரு கேம்பஸ் தான். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இட் இஸ் நாட் ரொம்ப வந்து ஆன் ரோட் கேம்பஸும் கிடையாது. இட்ஸ் நாட் இன்டீரியர் ஆல்சோ. ஸோ இட்ஸ் அ வெரி சேஃபஸ்ட் ரோட் அண்ட் இட் இஸ் வெரி சேஃபஸ்ட் பிளேஸ் ஆல்சோ. அதே மாதிரி கேம்பஸ்குள்ளே எவ்ரி கிளாஸ் ரூம்ஸில் வி ஹாவ் அ கேமரா ஃபார் ஆல் த மானிட்டரிங் பர்பஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம். பிகாஸ் நிறைய வில் பி ஃபாலோயிங் லாட்ஸ் ஆஃப் க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது எங்ககிட்ட, டிசிப்ளினரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்குது. ஸோ இதனால வந்து வில் பி ஹேவிங் சம் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இன் த கேம்பஸ். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்து ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காலேஜில் கொண்டு போய் விடுறோமே அப்படின்னு, ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட் டு த ஃபேக்கல்ட்டி அண்ட் ஆல் த பீப்புள் இன் த campus will be safe and secured for your children. Could you please elaborate that which have so many standards, right? That grooming standard அதெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்கிறீங்களா? ஓகேங்களா. க்ரூமிங் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட இருக்கிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னோவேட்டிவ் கோர்சஸ் தான். ஸோ இன்னோவேட்டிவ் கோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் கோர்சஸும் கூட. ஸோ படித்து முடித்த உடனே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் அவங்க ஒர்க் பண்ண மாதிரியான கோர்சஸ். ஸோ அதுக்காகவே நிறைய சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட க்ரூமிங் பார்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட கஸ்டமர் சர்வீஸை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அவங்களோட எப்படி ஏர்போர்ட்ஸில் ஸ்டாண்டர்ட்ஸ், யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம காலேஜ் கேம்பஸ்லையுமே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கிருந்தே அது பழக்கம் படுறதுனால அங்கே போனால் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குது. அப்போ வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்லேயே போகும்போது தே ஹாவ் டு வியர் சேஃப்டி ஷூஸ் அண்ட் ஆல். இங்கே நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே இன்கல்கேட் பண்ணுறோம். சேஃப்டி ஷூஸ் போட்டு தான் அவங்க காலேஜ்க்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மேம், இப்போ நீங்கள் நிறைய புது கோர்சஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ 3 இயர்ஸ் கோர்ஸ் பற்றி நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 இயர்ஸாக நான் வந்து படித்து அதை நான் கிராஜுவேட் ஆகிட்டேன்னா உடனே எனக்கு வந்து எப்படி கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி? ஓகே, எங்களோட கோர்சஸ் நான் சொன்ன மாதிரி இன்னோவேட்டிவ் கோர்சஸ் சொன்னேன். யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா BBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், BSc ஏவியேஷன், BBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், BCom பேங்கிங் ஃபினான்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் தென் BSc இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், BSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வி ஆடட் திஸ் அகாடமிக் இயர். ஸோ இது எல்லாமே வந்து 3 இயர்ஸ் படிக்கக்கூடிய கோர்சஸ், தட் விச் மீன்ஸ் யூஜி கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வி ஹாவ் அ PG கோர்சஸ் ஆல்சோ இன் சேம் ஃபீல்ட் லைக் MBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், MBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், MBA பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் வச்சுருக்கோம், MBA இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், MBA அண்ட் MSc ரெண்டுத்துலையுமே வச்சுருக்கோம். அண்ட் MBA இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட், நம்ம பொதுவாக படிப்போம் இல்லையா, HR, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், இது எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம்.
ஸோ இந்த லைஃப் ஃபுல்லாமே இது இந்த கோர்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் செட்டிலுங்கிற மாதிரி ஒரு கோர்சஸாக தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ ஆஸ் அ பேரண்டாக ஒரு இருக்கிற பயம் என்னன்னா நம்ம இந்த ஊரில் கிடையாது, விச் மீன்ஸ் நம்ம சென்னையில் இல்லை, வெளியூர்லேருந்து வரோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிற விஷயம் ஹாஸ்டல் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற ஃபுட் எப்படி இருக்குது, இஃப் இன் கேஸ் நான் சென்னையிலேருந்தே வரேன்னா எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? We are providing a transportation facilities in and around Chennai and Kanchipuram district also. அது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுறோம். அண்ட் தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வி டூ ஹாவ் அ செப்பரேட் ஹாஸ்டல் வார்டன்ஸ் இருக்காங்க. ஸோ இஃப் குழந்தைங்க எங்கேயாவது வெளியில் போகணும், லோக்கல் பர்ச்சேஸ் போகிறாங்கன்னா கூட வில் ஹாவ் அ ரெஜிஸ்டர் அண்ட் தென் வார்டன் வில் கால் த பேரண்ட்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் குழந்தை வந்து வெளில போகிறாங்க, அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி செக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்ததுக்கப்புறமும் வில் இன்ஃபார்ம் த பேரண்ட்ஸ். ஓகே, அவங்க வந்து சேர்ந்து ஆமாம் வந்துட்டாங்க. ஏன்னா அதுவே வந்து ஒரு பயம் வந்துடும் பேரண்ட்ஸ்க்கு, நம்ம குழந்தை எப்படி இருக்காங்க, அங்கே தனியாக தூரமாக இருக்காங்க, நம்ம ஊரில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் இங்கே எல்லா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸுமே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் ஹாஸ்டலுங்கிறது நம்ம கேம்பஸ் பக்கத்துலேயே தான் இருக்கும். வி ஆல்சோ மானிட்டர், அங்கே மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது. 24/7 செக்யூரிட்டி ஹாஸ்டல்லையுமே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே காலேஜ்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கிடைக்கிற ஒரு விஷயம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சூப்பராக நீங்கள். ஸோ இப்போ ரூரல் ஏரியாவில் இருக்கிற பேரண்ட்ஸ் பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு குழந்தைங்க நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஸோ அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்களோட அப்டேட்ஸ் என்ன, அவங்களோட ஸ்கோர் என்ன, எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கண்ணா? ஓகே, ஆக்சுவலி ஒரு குட் கொஷின். மற்ற நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய காலேஜஸ் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் லேட்டாக போகிறாங்க இல்லை லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அப்டேட்ஸுமே வராது நமக்கு. ஈவன் ஸ்கூல்ஸில் கூட வந்து ஒரு சில ஸ்கூல்ஸில் அந்த அப்டேட்ஸ் இருக்கும், ஒரு சில ஸ்கூல்ஸில் இருக்காது. அப்போ நம்ம வந்து என்ன நினைப்போம், குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா இல்லை காலேஜ் போயிருக்காங்க அப்போது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அவங்க அங்கே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவே வந்து வி ஹாவ் அ செப்பரேட் இஆர்பி சிஸ்டம் ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ். ஸோ பொதுவாகவே வந்து இப்போ லேட்டாக வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ வில் இன்டிமேட் த பேரண்ட்ஸ், உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் குழந்தை வந்து இன்னைக்கு லேட்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் எங்கள் கிளாஸ் ஃபேக்கல்ட்டி அட்வைஸ் அன்றைக்கே அப்போவே. ஸோ இஃப் 9 o'clock காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, இஃப் he or she is coming on 9:13 வச்சுக்கோங்களேன், வில் கால் தெம், அந்த ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டே கால் பண்ணுவோம். ஸோ they can also know that அவங்க லேட்டாக வராங்க, ஏன் லேட்டாக வராங்க அப்படிங்கிறதையும் வில் கெட் த கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். அதே மாதிரி லீவ் எடுத்துட்டாங்கன்னா ஆன் த சேம் டேவே பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் போகும், மெசேஜஸ் போகும் த்ரூ ஆர் இஆர்பி மெசேஜஸ் வில் பி கான். இந்த மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் சில்ட்ரன் வந்து இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லின்னு மெசேஜ் பேரண்ட்ஸ்க்கு போகும். பேரண்ட்ஸோட வாட்ஸ்அப் நம்பரும் வி வில் பி கலெக்டிங் இட். அதில் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம், கால் பண்ணியும் சொல்லிடுவோம். இதே மாதிரி ஒரு கண்டினியூஸாக 4-5 days லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் வில் பி டேக்கிங் அன் ஆக்ஷன் ஃபார் எதனால் லீவு அப்படின்னு சொல்லி கேட்போம். இதே மாதிரி தான் மற்ற ஈவெண்ட்ஸ் நடக்குது, எக்ஸாம்ஸ் நடக்குதுன்னா எக்ஸாம்ஸ் மார்க்ஸுமே இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இது போயிட்டுருக்கு, எக்ஸாம்ஸ் அப்போ லீவ் எடுத்தாங்கன்னா வில் பி டேக்கிங் அ ஸ்பெஷல் கேர் ஆன் தட் டே. ஸோ ஏன் வரல, எதுக்காக எழுதலை அப்படிங்கிறத பேரண்ட்ஸ்க்குமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது உண்டு. ஸோ இப்போ ஹாஸ்டல்ஸில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லாமாண்ணா, ஸோ அந்த டைம்லலாம் எப்படி மேம் உங்களோட? எங்கள் ஹாஸ்டல் பக்கத்துலேயே வி ஹாவ் அ 24/7 கிளினிக் இருக்குது, டாக்டர் இருப்பாங்க. அப்படி இல்லை வேறு எங்கேயாவது எமர்ஜென்சியாக போகணும், பெரிய ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் வி ஹாவ் ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்க. உமன்ஸ்க்கு வந்து தனியாக உமன்ஸ் ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்க, ஜென்ஸ்க்கு ஜென்ஸ் ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ தே வில் பி கோயிங் அலாங் வித் தெம், கூட போயிட்டு அங்கே என்னன்னு பார்த்துட்டு தே வில் பி டேக்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் தெம். ஸோ இதை விட ஒரு ஆஸ் அ பேரண்ட்டாக எதுவுமே தேவையில்லை, கரெக்டாக எல்லாமே வந்து இங்கே கிடைச்சிருது. ஸோ எனக்கு என்னென்ன மேம், இப்போது நிறைய பசங்க அந்த என்விரான்மெண்ட் அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கும், ரொம்ப அவங்களே வந்து டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளால பண்ண முடியலையோ இல்லை லைக் மென்டலி அவங்க வந்து எஃபெக்ட் ஆகுறதெல்லாமும் இருக்கு. ஸோ ஒரு கிளாஸில் ஒரு 60 நாஸ் இருக்காங்கன்னா அத்தனை பேருமே கரெக்டாக இருக்கணும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலாக கேர் எடுத்து கவுன்சிலிங் கொடுக்கறதெல்லாம் இருக்கா? இருக்கு மேம், இது உண்டு. ஏன் அப்படின்னா நிறைய குழந்தைங்க வந்து ரூரல் ஏரியாஸ்லேருந்து வருவாங்க.
நம்ம வந்து நம்ம கோர்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கில்லை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். அப்போ வந்து குழந்தைங்க வந்து ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே முதல்லே வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துரும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கிறோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டஃப்பாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க, டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் அந்த ட்ரைனிங். ஏன்னா அது வந்து ஒரு பர்சனாலிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது அவங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு கம் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும் போது அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒன்று யூட்டிலைஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருக்கும். இவங்க பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அப்படி ஃபீல் பண்ணுறவங்கள வந்து வில் பி ஐடென்டிஃபைட். ஸோ நம்ம மானிட்டர் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க தனியாக கூப்பிட்டு வி ஹாவ் அ மென்டார் செஷன், கவுன்சிலிங் செஷன் உண்டு. ஸோ நம்ம கொடுப்போம். கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அது இல்லாமல் மென்டார்ஸ் இருக்காங்க. ஸோ தே வில் பி ப்ரொவைடிங் அ குட் வேல்யூபிள் செஷன் ஃபார் தெம். ஸோ அது எப்படி அவங்கள ஓவர் கம் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்காக வில் பி டேக்கிங் அ லாட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் கேட்கும்போதே வந்து அசெட்டில் ஒரு அட்மிஷன் போட்டுணும்னு தோணுது. என்ன பண்ணுறது, வயசாயிடுச்சு, படிச்சு முடிச்சுட்டா நல்லா கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கேன் டூ பிஜி டிப்ளமோ ஆல்சோ. ஓகே மேம், பிபிஏ இன் ஏவியேஷன் இருந்தால் சொல்லுங்கள். விச் மீன்ஸ் அது முடிச்சுட்டேன், எம்பிஏ இன் ஏவியேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்பயே வந்து ஒரு அட்மிஷனை போட்டுடுறேன். ஸோ என்னென்ன மேம், இப்போது நிறைய பேர் வந்து ஸ்டடீஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு, விச் மீன்ஸ் இதில் ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும். எக்ஸாக்ட்லி. இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயரில் வந்து எங்களோட பிஜி ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஈகராக இருந்தாங்க இந்த ஃபேஷன் வாக்ஸ், கார்ப்பரேட் வாக்ஸ் போகிறதுல. ஸோ இதை வந்து வி ஐடென்டிஃபைட். மெயினாக இதை ஐடென்டிஃபை பண்ணதே எங்கள் சிஓ சார் தான். ஸோ அவர் ஐடென்டிஃபை பண்ணோடனே வில் பி கிவிங் அ லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு தெம். வெளியில் எங்கேயாவது கார்ப்பரேட் வாக்னா வில் பி சென்டிங் டு தெம். நம்ம காலேஜ் ஆன் பிஹாஃப் ஆஃப் அசெட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இப்படி என்கரேஜ் பண்ணுறதுனாலே த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் மோட்டிவேட்டட். ஸோ ஒரு சைடு அகாடமிக் ஸ்ட்ரென்தனிங் இருந்தாலுமே இந்த அதர் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்த கார்ப்பரேட் வாக்ஸ், இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து தமிழ் தீம் மன்றம் சொல்லி தமிழுக்காகவே கிளப் வச்சுருக்கோம் நாங்கள். இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம். அதை வந்து இன்ன வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் வந்து ஒரு காலேஜ் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா. ஸோ அதனாலே வில் பி கிவிங் ஆல். இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரா ஒலிம்பிக்ஸ், தமிழ்நாடு பேரா ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட் நடந்த போது வாலண்டியரிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பெஸ்ட் சர்டிஃபிகேட், வாலண்டியர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்போது இது எல்லாமே பார்ட் ஆஃப் த ஸ்டடியில் தான் வரும். ஓகே, இன் தமிழ்நாடு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. why we choose ASET? why we choose ASET அப்படின்னும் போது நம்மளோட கோர்சஸ்மே இன்னோவேட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் வர ஒரு இண்டஸ்ட்ரி, இப்போ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட்னா அதை பேஸ் பண்ணி ஸோ தே வில் பி ஸ்டடியிங் த அகாடமிக்ஸ். ஸோ எங்களோட கரிக்குலம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி யூனிவர்சிட்டி சிலபஸ் வி வில் ஃபாலோயிங் த கரிக்குலம். அப்போ அந்த கரிக்குலம் மட்டும் எனஃப் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 years முடிச்சுட்டு ஜாபுக்குன்னா கிடையாது. இதை தாண்டி நிறைய ஸ்கில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கணும். ஓகேங்களா, அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் we are making ready for the job. அப்படின்னும் போது வில் பி ப்ரொவைடிங் அ கம்யூனிகேஷன் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். எங்ககிட்ட இருக்கிறது வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட்டுங்கிறதுனால ஹிந்தி வில் பி ஒன் ஆஃப் த மேண்டட்டரி லாங்குவேஜ் ஃபார் தெம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரூரல் ஏரியாஸ்லேருந்து வரும்போது அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுனால இங்கே நாங்கள் ஹிந்தி ட்ரெயினர் வச்சுருக்கோம். வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் த இனிஷியல் ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து சொல்லித்தரோம். ஸ்போக்கன் ஹிந்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து அன்டில் இது வந்து ஒரு 6 months இல்லை 1 week 6 weeks முடிகிற கோர்ஸ் கிடையாது. அன்டில் த பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு உண்டு. 3 years நம்ம படிக்கிறோம், 3 yearsமே உண்டு. 2 years பிஜி கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா 2 yearsமே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் ஹிந்தி கிளாஸஸும் உண்டு அவங்களுக்கு. ஸோ அதுவே போதும் இல்லை, நம்ம பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி
பத்தாது. ஆமாம், இதை தாண்டி இண்டஸ்ட்ரி ஓரியன்டுன்னு சொன்னதுனால அதில் வந்து டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்ன இருக்குது. இப்போ நம்ம ஃபோன்லேயே ChatGPT வரைக்கும் நம்ம அப்டேட் ஆகிடுறோம். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரின்னும் போது அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு வில் பி ப்ரொவைடிங் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் டு தெம். ஓகே ஓகே, இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்னா நம்ம எடுத்துக்கோங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் தே வில் பி யூஸிங் அ ரோபோட்ஸ் டு ஸ்டோர் த ப்ராடக்ட், அந்த மாதிரி டு ட்ராக் த ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி ட்ரோன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் அங்கே இம்ப்ரூவைஸ் ஆயிருக்குங்கிறதுனாலே வில் பி இன்கல்கேட்டிங் த SAP ப்ரோக்ராம் டு த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஸ்டூடெண்ட். இது வந்து வி ஹவ் பின் டைட் அப் வித் த இண்டஸ்ட்ரி. இதனால என்ன ஆகும்னா இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமிக்கும் இருக்கிற கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இப்படி ஃபில் பண்ணுறதுனால தே வில் பி ரெடி. இப்போது மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் இன்டர்வியூ போகும்போது அப்படின்னா, தே நோ கம்யூனிகேஷன், தே நோ அதர் லாங்குவேஜ், தே நோ த அப்டேஷன் ஆஃப் வாட் டெக்னாலஜி இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி வெரி யூனிக். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை. எஸ், நீங்க பேசும்போதுல இருந்து எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு இருக்கு. என்னன்னா, நீங்க பார்த்ததுலயே இந்த இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஒரு டல் ஸ்டூடெண்டா இப்படி வந்து, ஆனா எங்க இன்ஸ்டியூட் விட்டு வெளில போகும்போது அவர் வந்து ஒரு ஒரு பயங்கரமா மாறி போனார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து யாருமே யோசிக்கல அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஏதாவது கன்ஃபார்ம் இருப்பாங்க. அவங்களை பத்தி ஒரு ஸ்டோரி சொல்றீங்களா? யா, இந்த MBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். ஸோ ஒரு நேம் வந்து தினகரன். ஓகேங்களா. ஸோ என்னை விட அவங்க ஹெச்ஓடிக்கு நல்லாவே தெரியும் அவர் எப்படி வந்தார், என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லி. நவ் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ரேம்ப் ஆஃபீஸர் இன் ஒன் ஆஃப் த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா. ஸோ அவர் வரும்போது ஹீஸ் ஃப்ரம் த ரூரல் பேக்ரவுண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும்போது வி ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அவருமே வந்து ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணப்போ we all motivated him. ஸோ அவரோட ஒரு ஐடியா வந்து ஒரு IIMோட சேர்ந்து ஒரு ஈவெண்ட் நடத்தணும், ஆண்டர்ப்ரனரல் ஆக்டிவிட்டி எங்கள் காலேஜில் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அவரோட ஐடியா வந்து தே ஹவ் பீன் சூஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியான்னு சொல்லி ஹீ இஸ் கான் ஆஸ் அ ஃபைனலிஸ்ட் இன் IIM பெங்களூரோட ஈவெண்ட்டில் போயிருந்தார். அதுக்கப்புறம் ஹி ஹாஸ் பீன் டேக்கன் ஃபார் த செகண்ட் பிளேஸ் இன் IIM பெங்களூர். ஸோ அதுக்கப்புறம் ஹி காட் மோட்டிவேட்டட். அது வழியாக வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து நவ் ஹீ இஸ் கோயிங் ஃபார் அ பிளேஸ்மெண்ட்ஸ் முடிஞ்சு ஒரு ஜாபும் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் புரியுது மேடம். இந்த காலேஜ்லாம் எப்படி நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது, இந்த இன்ஸ்டியூஷன்லாம் அப்படிங்கிறது எனக்கே லிட்டரலி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா, இல்லை நம்ம சேர்த்திட்டோம், அந்த பசங்க பாஸ் ஆகுறாங்களா ஃபெயில் ஆகுறாங்களா அது நம்ம கிடையாது. அவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு டேலண்ட் இருந்தால் வேலை வாங்கிட்டு போகிறாங்க, இல்லைன்னா இல்லை. அப்படி தான் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அதுலேருந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக அசெட் இருக்குது. அதுதான் சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டே, அந்த நம்ம பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாங்கன்னா, பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, நம்ம பையன் பத்திரமா ஒரு இடத்துல போய் சேர்றோம் அப்படிங்கிறத விட நம்ம அவங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எண்ட் ஆஃப் த டே ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமே. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுல வி ஹேர் 100% கமிட்மெண்ட் ஆன் டுவர்ட்ஸ் தட். ஏன் அப்படின்னா, நம்மளுமே ஒரு பேரண்ட்டு. ஸோ நம்ம குழந்தையோட ஃப்யூச்சரை நம்ம யோசிக்கும் போது அப்போ நம்மளை நம்பி அந்த குழந்தைய ஃப்யூச்சரையுமே நம்ம யோசிக்கணும். ஸோ கண்டிப்பாக ஆஃப்டர் இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் இது கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் விட அசெட் ஒரு தனியாக ஒரு யூனிக்காக நிற்குது. ஸோ அவங்களோட ப்ரோட்டோகால்ஸ்னால, அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் மேலே எடுக்கிற ஒரு கேர்னால. ஸோ நீங்கள் சொல்கிறது கூட ஒரு 50%னா 50% எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நிறையா. ஸோ நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம். ஸோ ஒரு ரேண்டமாக ஒரு குழந்தை வந்து கரெக்டாக இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து மோல்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் மேடம். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து அந்தந்த இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க தான். இப்போ நம்ம பார்த்தா மாதிரி பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட். ஸோ அப்போது அவங்க எடுக்கும் போது சில நிறைய கோர் பேப்பர்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ஜென்ரல் ஃபேக்கல்ட்டிஸ் யாராலும் எடுக்க முடியாது. எடுத்தாலும் தட் வில் நாட் பி எ ஃபுல்ஃபில்டு ஒன் அப்படிங்கிறது எங்களோட ஒரு மோட்டோவே. ஏன் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான்
தே கேன் ஏபிள் டு டேக் த கிளாஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் தான் நம்மக்கிட்ட இருக்காங்க. இன்னொன்று வி ஹாவ் அ கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ். அவங்க யாருன்னா கரண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க. ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற கேபின் க்ரூஸ் வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. லாஜிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனிஸோட ஜென்ரல் மேனேஜர், சிஇஓஸ் இவங்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா கரண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் என்ன போயிட்டுருக்கு, என்ன ப்ராசஸ் இருக்குங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு பெட்டராக தெரியும். ஸோ அந்த மாதிரி கோர் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு சிலது வந்து நம்ம கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட கொடுப்போம். அதே மாதிரி நம்ம ஃபேக்கல்ட்டிஸுமே தட் வி ஹாவ். அதே மாதிரி அகாடமிக்கலாக வி ஆர் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா ஒரு கன்சிக்யூட்டிவாக ஒரு 5 இயர்ஸாக வி ஆர் ஒன்லி கெட்டிங் அ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து எங்கள் ஸ்டூடெண்ட் போயிட்டு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக இருக்காங்கங்கிறதுல வி ஹாவ் பீன் வெரி மச் ப்ரவுட் டு சே. மேம், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும். முக்கியமான ஒரு விஷயம் பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். என்னன்னா அந்த இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் தட் கொலாபரேஷன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். என்னென்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு? நான் இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம காலேஜில் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் செஷனாக தான் போகும் எங்கள் கிளாஸஸ் எல்லாமே. இப்போ கிளாஸஸில் என்ன படிக்கிறாங்களோ, இப்போ நம்ம படிக்கும் போது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அதை இமேஜின் மட்டும்தான் நம்மளால் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்போ லைவாக போய் பார்க்கும் போது தான் தெரியும் எக்ஸாக்டாக என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது. இதை வந்து இன்கல்கேட் பண்ணுறதுக்காகவே ரெகுலர் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் உண்டு எல்லா எல்லா கோர்சஸ்க்குமே. ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க லைவாக ஏர்போர்ட் ஃபெமிலரைசேஷன் போவாங்க. ஏர்போர்ட்ஸ் போயிட்டு தே வில் நோ த ப்ராசஸ். டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுசஸ் போவாங்க. இப்படி போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம படிக்கிறது ஒரு பக்கம் படிக்கும் போது நம்ம என்ன படிக்கிறோங்கிறத லைவாக பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாக்ட்லி ப்ராக்டிக்கல் நாலேஜ் வரும்போது அவங்களுக்கு லைவ்லியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. படிக்கிற ஒரு சிரமமே இருக்காது. சில ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுமே வந்து நம்ம பிள்ளை எப்படி படிக்க போதோ, ஏவியேஷன்னா ரொம்ப பெருசாக கஷ்டமாக இருக்கும், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்னா கஷ்டமாக இருக்கும், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னால் அதை விட கஷ்டமாக இருக்கும், மேக்ஸ்லாம் வரும் அப்படிவாங்க. பட் ஆனால் இங்கே லைவ் செஷன்ஸ், ப்ராக்டிக்கல் செஷனுங்கிறதுனாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு பேர்டனாகவே இருக்காது. ஓகே. ஸோ இட் இஸ் ஈஸி ஆன் த ஃப்ளோலே போயிடுவாங்க. ஸோ இதனால தான் நம்ம அகாடமிக்கலாகவும் நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வேவாகவும் இருக்குது. ஸோ கம்மிங் டு த இன்டர்ன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்டர்ன்ஷிப்புன்னும் போது வி ஹாவ் அ டைப் வித் லாட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் டைப் வித் த கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிட்டேரியன் ஷிப்பிங் கம்பெனி இன் லாஜிஸ்டிக்ஸ், மர்ஸ்க், டிஹெச்எல், ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ இந்த டெலிவரி. ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி எமர்ஜ் ஆனதுனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வைடு ஓப்பனாக இருக்குது. பட் ஆனால் அந்த வைடு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதனால் இன்டர்ன்ஷிப்புங்கிறது அந்த ஒரு இதுவில் ஈஸி கோ ஆஸ்பெக்டில் எங்களால் அப்ரோச் பண்ண முடியுது இண்டஸ்ட்ரி கிட்ட. ஸோ நாங்கள் வந்து ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து கஷ்டப்படுத்த மாட்டோம் எப்போவுமே. நீங்கள் போய் நீங்களே தேடிக்கோங்கலாம் எங்கேயுமே அனுப்புனது கிடையாது. கம்பெனி நேம் உட்பட எல்லாமே நாங்களே கொடுத்து, தம்பி நீ போயிட்டு பத்திரமா வாப்பான்னு சொல்லி தான் அனுப்புவோம். 6 months or 3 months ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் இந்த மாதிரி டிஃபர் ஆகும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்போது நாங்கள் தான் கம்பெனிஸ் சூஸ் பண்ணி அனுப்புகிறோம். அப்போ எங்களால் இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணிக்க முடியும். அவங்க ரெகுலராக போகிறாங்களா, அவங்க ஓகேவாக இருக்காங்களா, அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்களா, கற்றுக்குறாங்களா, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதே எங்களால் இங்கே உட்காந்தே வி கேன் ஏபிள் டு மானிட்டர் இட் ஈஸிலி. இது ஒன்று இருக்குது. இதுலேயுமே நாங்கள் பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் தரோம். அதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணும் போதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டைஃபண்டுமே தரும். இது அகாடமிக்கலாக யார் ஓகேவாக இருக்காங்களோ டாப் பிளேயர்ஸ்க்கு, ஒரு டாப் 10 or 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வில் பி கிவிங் திஸ் பெய்டு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் டு தெம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போதே தெரியுது மேம். அப்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே வந்து படித்தாங்கன்னா அந்த ஜாப் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிரும். ஸோ ஒரு 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 ஸ்டூடெண்ட் அலையணும் ஒரு ஜாப்காகங்கிறதுலாம் கிடையாது. அவங்கள தேடி வருது இல்லையா கேம்பஸில். அது மாதிரி அதுக்கு எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறீங்க மேம் நீங்கள்? எப்படின்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லைக் அவங்க முடிக்கிற வரைக்குமே நாங்கள் அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஸோ நிறைய பேர் அதுலேயுமே வந்து இஃப் இன் கேஸ் மிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன மேம் பண்ணுவீங்க?
கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ரெகுலராக உண்டு மேம் காலேஜில். ஸோ எந்த கோர்சஸ் எடுத்துக்கிட்டாலுமே அந்த கோர்ஸ் ரிலேட்டடான பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணுவோம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இன்டர்ன்ஷிப்புங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோன்ட்டு, நிறைய கம்பெனிஸ் வந்து இன்டர்ன்ஷிப் ஒரு அதே கம்பெனிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிடுவாங்க. ஸோ எங்களுக்கு அதுலேயே வந்து 50% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிமைனிங் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று எப்படி வருவாங்கன்னா, மேம் எங்களுக்கு அங்கே வேறு மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கம்பெனியில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரவங்க நிறைய பேர் இருக்கும்போது அப்போ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவோம் மேம். நான் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஒர்க்கிங் டீம்னே இருக்குது, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் டீம் வச்சுருக்கோம். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ட் இயர் வராங்களோ இல்லையோ, அவங்க செகண்ட் இயர்லேருந்தே தே வில் பி ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட், ஜாப் ஓப்பனிங்ஸ், இது எல்லாமே. ஸோ அதனால் வில் பி ரெடி. அவங்க தேர்ட் இயர் வந்த உடனே 5th செமஸ்டர்லே வில் பி ப்ரொவைடிங் அ பிளேஸ்மெண்ட்ஸ் டு தெம். இது ஒன்று. இதுக்காக நிறைய இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸுமே பண்ணியிருக்கோம். ஓகே. எமிரேட்ஸ் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டடி டூர் ப்ரோக்ராம் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நிறைய பண்ணுறோம். அவங்க கோர்ஸ் ரிலேட்டடாக வெளியில் அப்ராடில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அங்கே எப்படி கேரியர் பாத் சூஸ் பண்ணலாம் இப்படின்றதுக்காகவே அங்கே யூனிவர்சிட்டிஸ் கூட்டிகிட்டு போயிட்டு தே வில் பி லேர்னிங் வாட் இட் இஸ் தேர் இன் த பர்டிகுலர் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. INTI யூனிவர்சிட்டி மலேசியாவோட டைப் பண்ணியிருக்கோம். தாய்லாண்டில் ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கப்பூரில் ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருக்கோம். இந்தோனேஷியா, ஓமன் வி டூ ஹாவ் அ டைப். ஸோ இந்த மாதிரி எங்களோட இண்டஸ்ட்ரியல் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் வந்து அதிகம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லிமிட் பண்ண வேண்டாம், இந்தியாவில் மட்டும் லிமிட் பண்ண வேண்டாம், இன்டர்நேஷ்னலாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. எங்களோட லாஸ்ட் இயர் அலுமினி மீட்டே நாங்கள் வந்து துபாயில் தான் வச்சுருந்தோம். ஓகே. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து துபாயில் இருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ரிலேட்டடாக ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் துபாயில் இருந்தாங்க. ஸோ அதனால் வி ஹவ் பீன் கண்டக்டட் அவர் அலுமினி மீட் தேர் இன் துபாய். திஸ் இயர் வி கண்டக்டட் இன் மலேசியா. ஸோ நெக்ஸ்ட் இயர் அப்கமிங் இயர் தட் வி ஆர் பிளானிங். மொத்தம் வந்து ஜாலியா. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குல்ல மேம். நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம அசெட்ல படிச்ச பசங்க நல்லா இருக்காங்க, சூப்பரா ஒர்க் பண்றாங்க, லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னு கேட்கும் போதே உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. அது ஒரு எந்து கொடுக்கும். இட் வில் கிவ்ஸ் மோட்டிவேஷன். எப்படின்னா வந்து அடுத்து இன்னும் பெட்டராக பண்ணணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தான் யோசிக்க தோணுமே கண்டி. நம்ம எப்படி டெவலப் ஆகுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. மேம் இன்னொரு நம்ம நிறைய ஏவியேஷன் பற்றியும் எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல. ஸோ இப்போ ஏஐ பற்றி ஒரு கேள்வி கேட்கணும். ஏஐங்கிறது டெய்லி ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அது நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஸோ இவ்வளோதான் லிமிட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்மளால யோசிக்கவே முடியல. பட் இப்போ அது ஒரு கோர்ஸாகவே நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கும் போது அப்போ எந்த அளவுக்கு அப்டேட்டடாக நீங்கள் இருக்கீங்க? நம்ம இன்னோவேட்டிவ் அப்படின்னும் போது ஏஐ மட்டும் எப்படி விட்டு வைக்கிறது. ஸோ அதனால் வந்து வி ஹவ் பீன் ஸ்டார்டட் ஏஐ பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் திஸ் அகாடமிக் இயர். ஏஐ ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னும் போதே ஒரு மித்து இருக்குது. என்னென்னா இன்ஜினியரிங் படித்தா தான் வந்து ஏஐயில் இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பட் ஆனால் சிலபஸ் கரிக்குலம் பார்த்திங்கன்னா more or less equal. We are giving a very tough to the engineering இது தான். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் அங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஏஐ பண்ண முடியும். ஏன் அப்படின்னா we need a மேக்ஸ் as well as we need a ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே எப்படி இன்கல்கேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் கரிக்குலமோடு சேர்த்து இதுக்குமே வில் பி ப்ரொவைடிங் அ ஸ்பெஷல் ட்ரைனிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னா ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் பேசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி வில் பி ஒரு அட்வான்ஸ்ட் எக்ஸல், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேசிக் எக்ஸல்னால் என்னன்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அட்வான்ஸ் எக்ஸல் போய் அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்ஸ்லேருந்து த்ரூ அட்வான்ஸ்டு வரைக்கும் சொல்லித்தரும். லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் C++, R, Python. இருந்தாலுமே இதை வந்து தனியாக ஒரு ட்ரைனிங் செஷனாகவே அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராமாகவே கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா ரெஸ்யூமில் வந்து நம்ம படித்த சப்ஜெக்ட் நேம்
நேம் எல்லாம் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தா நம்ம அதை கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். இது வி ஹேவ் பீன் டைட் அப் வித் எல்என்டி எடுடெக்கோட டைப் பண்ணி, ஸோ ட்ரெயினர்ஸுமே அங்கேருந்து தான் வருவாங்க. வில் நாட் ஹாவ் அ ரெகுலர் ஃபேக்கல்ட்டி ஃபார் திஸ் கோர்ஸ். பர்டிகுலராக ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து வர ட்ரெயினர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இதுவே வந்து நம்ம ரெஸ்யூமேல ஆட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம முடிச்சு இவ்வளோ கோர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோங்கிறதும் பண்ணல. From the basic programming to the data visualization, big data, machine learning வரைக்குமே சொல்லி தரோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாகவே. சிலபஸ் இல்லாமல் இது எல்லாமே தனியாக ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதை ஃபோக்கஸ் பண்ணும் போதே என்ன ஆகிடும்னா தே வில் பி ரெடி ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். மேம் உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் பண்ண ஏதாவது ரிசர்ச் இல்லைன்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் பயங்கரமாக இருந்தது, அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் யோசிச்சதே இல்லை ஆனால் வேறு மாதிரி பண்ணாங்கன்னா என்ன ப்ராஜெக்ட்? ஓகே. ஸோ வெரி ரீசெண்ட்லி வந்து எங்கள் காலேஜில் ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடந்துச்சு. ஏரோ ஃபியூஷன் 2025 வி ஹாவ் பீன் கண்டக்டட். அதில் வந்து ஒரு 35 மாடல்ஸ் ஆஃப் ஏவியேஷன் அண்ட் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் ரிலேட்டடாக வச்சுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி மெஸ்மரைசிங். நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டாக யோசிச்சு தே ஹாவ் பீன் டன். இதில் வந்து வி ஹாவ் பீன் கிவன் பெஸ்ட் ப்ராஜெக்ட் டீம் அண்ட் ஆல். அதனால தான் அதை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போகும்போது தே வில் டூ லாட் ஆஃப் ரிசர்ச். அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஃபர்தராக அந்த மாடலை வந்து தே ஹவ் பீன் கெட்டிங் இன் டு அ ரியாலிட்டி அப்படிங்கிறதுனால இது வச்சிடணும். அப்கமிங்கில் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ரிலேட்டடாகவும் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து ஃபைனல் இயர் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸும் ஃபைனல் இயர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸோட மாடல்ஸ் வந்து தே ஹவ் பீன் கோயிங் டு பிளேஸ். ஸோ whenever you are free, you feel free to come and கண்டிப்பா மேம் நீங்கள் கூப்பிட்டீங்க வேற கன்ஃபார்மாக வந்துடுவேன். ஸோ அசெட்டுக்கு வந்து அசெட்டில் படித்தாலே அவங்க ஒரு அசெட்டாக மாறிடுவாங்க போல பேருக்கு ஏற்ற மாதிரியே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேம். இந்த பாட்காஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஒரு ஒர்த்தான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இதை பார்த்துட்டு எனக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. என்ன இந்த மாதிரி நாலேஜ்லாம் இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆட்கள் இல்லை. லைக் நானுமே வந்து ஒரு ரூரல் ஏரியாலேருந்து வந்தேன்னா எனக்கு என்ன படிக்கணுங்கிறது தெரியாது. ஸோ அக்கம் பக்கத்தில் யாராவது சொல்லுவாங்க, அதை வச்சு சரி இந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படி தான் நம்ம படிச்சுட்டு வந்தது. பட் இவ்வளோ இப்போ வந்து ரொம்ப மாறிடுச்சு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட்டாகவே நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணணுன்ட்டே தெரியாமல் இருக்கிற உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்குமே வந்து இது ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் உங்களுடைய ப்ரெஷியஸான டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.